விஜய் அவர்கள் முதல்வராக ஏற்ற பின்னர் ஐஏஎஸ்களை உடனுக்குடனே மாற்றம் இவ்வளவு நாள் தொடர்ந்தவங்களை பார்வையிட ஆய்வுக்கு போனதால அந்த இடத்துல சரியில்லாம இவங்களை மாத்தினா சரி இருக்கும், முதல்வர் நேரடியா மாத்துறாரா? இது பின்புலம் எப்படி பார்க்குறது? புதிய அரசு அமைந்த பிறகு யார் அதிகாரம் மையம்? விஜயை யார் இயக்குறா? விஷ்ணு ரெட்டியா, ஆதவ் ரெட்டியா, அர்ஜுன் அபினேஷ் ரெட்டியா? யாருக்கு ஒரு குழப்பமாவே இருக்கு. விஜய் என்ன நடக்குதுன்னே தெரியும். சரக்க ஊத்துறா, பாட்டை போடுறா, டான்ஸை போடுறா. இந்த அதிகாரிகள் தன்னுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று விரும்பிய காரணத்தினால் உமாநாத், வள்ளலார், அருண் போன்றவர்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது நல்லது கல்ல. அதிகாரம் பூரா எங்கிட்டே இருக்கும். குயின் எலிசபெத்தை போல அதிகாரம் எங்களிடம் இருக்கும். அங்க ஒரு சுட்டு ரத்தம் கூட சிந்தாம குயின் எலிசபெத்திடமிருந்து ஆட்சி மாறியது. தட்டி தடுமாறி வந்திருக்கு. இதை சரியாக ஆட்சி செய்வதற்கு விஜய்க்கு தெரியல. அவருனால முடியல, அவருக்கு அனுபவம் இல்லை. அவருக்கே இன்னும் நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோமா நம்பவே முடியல. பல அமைச்சர்கள் அமைச்சரா நம்பவே முடியல. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அப்போ அதிகாரிகள், இந்த அதிகாரி பூரா கடந்த திமுக ஆட்சியில் வேலை பார்த்தவங்க தான். உளவுத்துறைக்கு முழு அசராக்காருக்கு முழு அதிகாரம் கொடுத்தால அசராக்காருக்கு எல்லா வேலையும் பார்த்துருவார். அவர் தான் தமிழ்நாடே வேணாம், எனக்கு மத்திய அரசுல போற ராக்கு போறன்றது பரிந்துரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வேண்டாம், ஆதவ் ரெட்டி போன் பண்றா, விஷ்ணு ரெட்டி போன் பண்றா, நந்தினி ரெட்டி போன் பண்றா, எல்லா சினிமா நடிகையும் போன் பண்ணா அவர் என்ன ஆளை கொடுங்க நான் கிளம்புறேன்ட்டு. நல்லாட்சின்னு பார்த்தா இது கோடம்பாக்க ஆட்சியா இருக்கு. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா தமிழ பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் முதல்வராக ஏற்ற பின்னர் பல துறைகளில் திமுக சார்ந்த முதன்மை அதிகாரிகள் அப்படியே தொடர்ந்துட்டு வந்தாங்க. பல விமர்சனங்கள் இருந்துச்சு. சரி, இது என்ன அப்படியே தொடருது, மாற்றம் ஏற்படுமான்னு பார்த்தா அவங்க துறையில் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் பெரம்பூர் போகிறாரு, உமாநாத் ஐஏஎஸ் வரவேற்பு கொடுக்குறாரு, இரவு மாற்றப்படுகிறார். ஒரு நாள் பேருந்து நிலையத்தை பார்வையிட போகிறார், போக்குவரத்து துறை செயலாளர் வள்ளலார் மாற்றப்படுகிறார். இந்த மாதிரி போகிற அன்னைக்கு பார்க்குற ஐஏஎஸ் அன்று இரவே மாற்றப்படுறதால என்ன நடக்குது? ஐஏஎஸ்களை உடனுக்குடனே மாற்றம் இவ்வளவு நாள் தொடர்ந்தவங்களை பார்வையிட ஆய்வுக்கு போனதால அந்த இடத்துல சரியில்லாம இவங்களை மாத்தினா சரி இருக்கும், முதல்வர் நேரடியா மாத்துறாரா? இது பின்புலம் எப்படி பார்க்கறது? அதாவது அருண் ஐபிஎஸ் அவரை திமுகவுக்கு நெருக்கமானவர். யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த அதிகாரி அந்த அரசுக்கு விசுவாசமாக இருக்கணும். அதை தாண்டி திராவிட மாடல் என்னன்னா அந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கணும். இதுதான். இல்லைன்னா எந்த பதவியிலையும் இருக்க முடியாது. ஐஏஎஸ் அதிகாரிகளை அக்கா சொன்னாங்கன்னு சசிகலா வேலை வாங்கும். யாரு சசிகலா? என்ன ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா, சீஃப் செக்ரட்டரியா, ஹோம் செக்ரட்டரியா, எம்எல்ஏவா, எம்பியா? ஒன்றுமே இல்லை. வேலைக்காரி. பத்து பாத்திரங்க கழுவுற வேலைக்காரி. 25 ஆண்டு காலம் அரசு நடந்துச்சு. கருணாநிதி அவர் 3 பவர் சென்டர் வரும். ராஜாத்தி அம்மா ஒரு பவர் சென்டர். அந்த அம்மாவுக்கு பழைய பேர் தர்மாம்பாள் சொன்னால் சீஃப் செக்ரட்டரி செஞ்சிருவார். தென்காசியில் நாடகம் நடிக்கும்போது இப்போ மரணமடைந்தார் அருகோவை தான் கூட்டிகிட்டு போய் நாடக நடிகை கருணாநிதிக்கு அறிமுகப்படுத்தினவர் தான் கருணாநிதிக்கு. அந்த அம்மா ஒரு பவர் சென்டர். அதே போல் அழகிரி ஒரு பவர் சென்டர், பெங்களூர் செல்வி ஒரு பவர் சென்டர். திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் நடராஜ ஒரு பவர் சென்டர், சசிகலா, திவாகரன். இப்படித்தான் இந்த கேவலங்கள் தான் திராவிட இயக்கம். இதைத்தான் மக்கள் ஒழிச்சான். திராவிட இயக்கத்தை ஒழிக்கவே முடியாதுன்னு கனவு கண்டு கொண்டிருந்த பொழுது மக்கள் திரண்டு எழுந்து யார் எம்எல்ஏன்னு தெரியாமல் ஓட்டு போட்டு நாமினேஷன் பண்ணிட்டு கடைசியாக சட்டிட்டு வாங்க தான் போனான். இப்படிலாம் கூத்து உலகத்திலே நடக்கலை. 4 பேர்கிட்ட ஆளுக்கு 2500 வாங்கிட்டு என்ன பண்ணான்? நாமினேஷன் தாக்கல் பண்ணான். நாமினேஷன் வீட்டிலே படுத்துட்டான். நம்ம எங்கேயா ஜெயிக்க போகிறோம், நமக்கு எவன் ஓட்டு போட போகிறான், நம்ம மூஞ்சிக்கு எவன் ஓட்டு போட போகிறான்? கருணாநிதி மூஞ்சிக்கே ஓட்டு போட்டான்டா, உனக்கெல்லாம் ஓட்டு போட நம்பிக்கை இல்லை. அதிகாரி கூப்பிட்டான், யோ நீ ஜெயிச்சிட்ட, எல்லா பேரும் உனக்கு தான் சர்டிஃபிகேட்டா. கடலூர்லேருந்து புஷி டிரைவர் கொண்டாட்டி கருங்கல் பாயத்தை சர்டிஃபிகேட் வாங்கி அந்த மாதிரி இப்போ அமைச்சர். இப்படி தான் பட்டியல். அப்போது இந்த புதிய அரசு அமைந்த பிறகு யார் அதிகார மையம்? விஜயை யார் இயக்குறா? விஷ்ணு ரெட்டியா, ஆதவ் ரெட்டியா, அர்ஜுன் அபினேஷ் ரெட்டியா? யாருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கு. விஜய் என்ன நடக்குதுன்னே தெரியல.
சரக்கை ஊத்துறா, பாட்டை போடுறா, டான்ஸை போடுறா. மண்ணா மும்மாரி பொழிந்ததா அந்த காலத்தில் ராஜாவை கேட்பான். ராஜா அந்த புறத்தில் இருப்பார். சரக்கை ஊத்துறா, டான்ஸ். இப்போ அப்படித்தான் நடப்பதை போல அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டது. எப்படின்னா 2 மாதத்துக்கு முன்பு அருண் ஐபிஎஸ் அங்கே போடுறீங்க, 2 மாதத்துலே தூக்குறீங்க. ஒரு அதிகாரி எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் போடுவதும் மீண்டும் தூக்குவதும், 2 மாதத்தில் ஒரு அதிகாரியை போடுவதற்கு அறிவு வேணும், தூக்குவதற்கு அறிவு வேணும். 2மே இல்லாமல் செய்கிறீங்கன்னா, அதே போல் வள்ளலார் ஒரு தமிழ் அதிகாரி, உமாநாத் தமிழ் அதிகாரி. இப்போ இது ஏதோ ஒரு நார்த் இந்தியா லாபியா இல்லை ரெட்டிகள் லாபியா, விஜயர் பொம்மை மாதிரி வைத்துக்கொண்டு ஏதோ அரசு ஏதோ சக்தி அரசு நடத்துதாங்கிற சந்தேகம் மக்களுக்கு வருது. வள்ளலார் தமிழ் அதிகாரி, உமாநாத், அருண் ஐபிஎஸ் 3 தமிழ் அதிகாரிகளுக்கு பின்னணி இல்லை, பெரிய லாபி இல்லை. அதன் காரணமாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு சென்னையில் ஒரு 100க்கும் மேற்பட்ட பில்டர்கள் ஒரே வருஷத்தில் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான். ஏதுன்னு கேட்டால் இந்த அதிகாரிகளுடைய லஞ்சப்பணம். இந்த அதிகாரிகளுடைய பிரகாஷ் ஐஏஎஸ், கார்த்திகேயன் ஐஏஎஸ், இப்படி மதுசூதன ரெட்டி ஐஏஎஸ், பிரதாப் யாதவ் ஐஏஎஸ், ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. நம்ம பஞ்சாப் ஐஏஎஸ் கதம் ககன் தீப் சிங் பேடி மெடிக்கல் காலேஜே கட்டிட்டு இருக்கு. இங்கே திருடுனதை வச்சு பஞ்சாபில் மெடிக்கல் காலேஜே கட்டிட்டு இருக்கு. சமரன் இப்போ மெட்ராஸ் கமிஷனர், பழைய தஞ்சாவூர் கலெக்டர் பிரியங்கா, இப்படி பல பேர் சாதாரணமாக கிடந்த டிச்சு காவாய் வெட்டிட்டு பூரா இன்னைக்கு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி பில்டர் எல்லாம் அதிகாரி லஞ்சம் வாங்கி கொடுத்தது. அப்போது இந்த அதிகாரிகள் தன்னுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று விரும்பிய காரணத்தினால் உமாநாத், வள்ளலார், அருண் போன்றவர்கள்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இது நல்லதுக்கல்ல. அதிகாரம் பூரா எங்கிட்டே இருக்கும். குயின் எலிசபெத்தை போல அதிகாரம் எங்களிடம் இருக்கும். அங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாம குயின் எலிசபெத்திடமிருந்து ஆட்சி மாறியது. நீ சும்மா டம்மியார், நாங்கள் பார்த்துக்கிறோம். பாராளுமன்றம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டது எங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றம். ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தலை. குயின் எலிசபெத் அதிகாரமே இப்படி போயிடுச்சு. விஜயும் விஷ்ணு ரெட்டியும் ஆதவ் ரெட்டியும் அர்ஜுன் ரெட்டியும் பெங்களூர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி வெங்கடரா நாராயண ரெட்டியும் தமிழ்நாட்டில் மீண்டும் என்ன ஆட்சி வந்துருச்சு? கிருஷ்ணதேவராயர் ஆட்சி மீண்டும் ஆட்சி வந்துருச்சோன்னு மக்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்ன எங்க பார்த்தாலும் ரெட்டி அதிகாரிகள், தெலுங்கு அதிகாரிகள். விஜயநகர பேரரசு வந்துருச்சா தமிழரை அடிமைப்படுத்துவதற்குன்னு? இப்போ சேகர் ரெட்டி மண் நல்லா இருங்க, சேகர் ரெட்டி போயிட்டார். இப்போ யார் வந்துட்டான்? விஷ்ணு ரெட்டி மண். அங்கே மண்ணே இல்லை. மேட்டூர் திறந்து விட்டு 1/2 மணி நேரத்தில் கடலுக்கு போய் சேர்ந்து மண்ணுக்கு தானே உறிஞ்சோம், பூரா பாறையாக இருக்கு. அதையும் வெட்டி எடுக்கிறதுக்கு இப்போ விஷ்ணு ரெட்டி வந்துட்டார். அப்போ இந்த அரசு தட்டி தடுமாறி வந்திருக்கு. இதை சரியாக ஆட்சி செய்வதற்கு விஜய்க்கு தெரியல, அவருனால முடியல, அவருக்கு அனுபவம் இல்லை. அவருக்கே இன்னும் நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோமா நம்பவே முடியல. பல அமைச்சர்கள் அமைச்சரா நம்பவே முடியல. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. அப்போ அதிகாரிகள், இந்த அதிகாரி பூரா கடந்த திமுக ஆட்சியில் வேலை பார்த்தவங்க தான். இப்போ திமுக விசுவாசம்னா இவர்களை பூரா ஆந்திராவுடைய போட்டுட்டு ஆந்திராவில் எடுத்துக்கொண்டு வந்து புதுசாக இருக்குன்னா தான் இந்த அதிகாரி யாருக்கு வேணாலும் விசுவாசமாக இருப்பாங்க. நீங்கள் வேலை வாங்குறாள் சரியாக இருக்கணும். நீங்கள் வேலை வாங்குகிற ஆட்கள் சரியாக இருக்கணும். நீங்கள் பழனியில் கோயில் இடத்தையே விற்று விட்டானுங்க. இன்னைக்கு வரைக்கும் விசாரணை நடத்தி அது யார் அந்த பணம் போச்சு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையே. காலையில் 10 மணிக்கு வந்துடுறாரு, 6 மணிக்கு போயிடுறாரு, ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வர்றாரு.
உளவுத்துறைக்கு முழு அசராக்காருக்கு முழு அதிகாரம் கொடுத்தாலே அசராக்காருக்கு எல்லா வேலையும் பார்த்துருவார். அவர் தான் தமிழ்நாடே வேணாம் எனக்கு மத்திய அரசுல போற ராக்கு போறன்றது பரிந்துரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வேண்டாம், இங்கே ஆதவ் ரெட்டி போன் பண்றா, விஷ்ணு ரெட்டி போன் பண்றா, நந்தினி ரெட்டி போன் பண்றா, எல்லா சினிமா நடிகையும் போன் பண்ணா அவர் என் ஆளை கொடுங்க நான் கிளம்புறேன்ட்டு. நல்லாட்சின்னு பார்த்தா இது கோடம்பாக்கம் ஆட்சியா இருக்கு. கோடம்பாக்கத்தில் காசு கொடுத்தா இல்லை லாட்ஜுக்கு போகிற ஆட்சி தான் அது. எல்லா நட்சத்திர ஹோட்டலில் ராத்திரியான ஈசிஆரில் பார்க்கலாம். குடி கூத்து கும்பாலம், இவன் அவன் கூட போவான் அவன் கூட, இப்படி தான் இந்த ஆட்சி தான் நடக்குது. மக்கள் திமுகவை ஒழிப்பதற்கு பாடாத பாடுபட்டு இது ஏதோ தவறான செங்கோட்டையன் தான் அங்கே உட்கார்ந்து ஆலோசகர். சிறையில் அடைபட்டு கிடந்த செங்கோட்டையன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சர், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சர். எடப்பாடி கொடுக்கும்போதே சொல்லி கொடுப்பாரா 60,000 கோடி பட்ஜெட்டு, 20,000 கோடி திருடிக்கலாம். எவ்வளவு? எப்படி? கல்வியில், மருத்துவத்தில். இப்போ விஜயபாஸ்கர் தான் அங்கே எல்லாம் மூளை. விளங்குமா இந்த கட்சி, இந்த ஆட்சி, இந்த நாடு? டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் அமைச்சராகும் போது பிளாக்கில் அவர் வச்சுருந்த டயர் கடையில் இப்போ கவர்மெண்ட் டயர் கூட அங்கே பாதி விலை கிடைக்குமா, ஸ்பேர் பார்ட்ஸ் கூட பாதி விலை கிடைக்குமா? இப்படிப்பட்ட நபர்களால் இந்த புதிய ஆட்சி சூழப்படுகிறது. இது தூய்மையான ஆட்சியாக இருக்குமா, இல்லை பழைய தீய சக்தியின் ஆட்சியாக இருக்குமா என்பதை நீங்கள் இந்த 2 மாதத்துலேயே பல புகார்கள். இந்த புகாரெல்லாம் இப்போ அவரே 7 அமைச்சர் தூக்குறதுக்கு திட்டம் போட்டுட்ருக்காராம். தான் கட்டுப்பாடு இல்லாமல் 7 அமைச்சர்களும் கோடி 100 ரூபா நோட்டை பார்க்காத பூரா மூட்டையாக வந்து இறங்குது. அவன் என்ன தான் பண்ணுவான்? 5 வருஷத்தில் அடிக்க வேண்டியதை 2 மாதத்தில் அடிக்கிறாங்க. ஒரு சசிகலாவும் சபரீசனுமா இப்போ விஷ்ணு ரெட்டி மாறிட்டாருங்கிறாங்க. சபரீசனை செய்கிற வேலையை புஷி பண்ணிட்டு இருக்காருங்கிறாங்க. இதை விஜய் எப்படி கட்டுப்படுத்த போகிறார்? இத்தனை அதிகார மையங்களும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட குவிந்து கிடக்கு. ஸ்கிராப் பூரா அவர் வாங்குறாரு. இப்படி கொள்ளையடித்து சசிகலாவும் சபரீசனும் அடித்த கொள்ளையை மொத்தமாக ஒரே ஆளுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறத செய்தி வருது.